ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்னுடைய ஒரு நாள் பொழுதை தான் பார்க்க போகிறீங்க. கிராமத்தில் என்னுடைய ஒரு நாள் வாழ்க்கை இப்படி தான் போகுது. வாங்க எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் இன்றைக்கி டே வந்து ஒரு 6:30 போல் தான் ஸ்டார்ட் ஆச்சு. பனிக்காலன்றதுனால குளிரில் எழுந்துக்கவே முடியலை. அப்படின்றதுனால ஒரு 6:30 மணி போல் தான் எழுந்திருந்தேன். எழுந்ததுமே ஃபஸ்ட்டு வந்து வாசலுக்கு தண்ணி தெளித்து கோலம் போடுறது தான் எப்போவுமே என்னுடைய முதல் வேலையாக இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி பிடிக்கிற வேலை. ஏன்னா தண்ணி 1 மணி நேரம் தான் விடுவாங்க. அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை பிடிச்சி வச்சிடணும். குடிக்கிறதுக்கு சரி, மற்ற யூசேஜுக்கும் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சிடணும்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு, அதுக்கப்புறமா நேற்று செஞ்ச எக் ரைஸ் கொஞ்சம் இருந்தது. அதையே நான் சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு மட்டும் சூடாக கொஞ்சமாக சேமியா கலரி தந்துட்டேன். அதுக்கப்புறமா மதியத்துக்கு வந்து அவரைக்காய் காரக்குழம்பும் சாதமும் தான் வடிச்சிருந்தேன். இந்த பப்பாளி பழம் ரொம்ப பழுத்துட்டு இருந்தது. அதனால் இது ஜூஸ்னால் போட்டு குடிக்கலாம், இல்லைன்னா கட் பண்ணினா சாப்பிட்லாம். ரொம்ப பெருசாக இருக்குது. நானும் குட்டி பொண்ணு பாட்டி 3 பேர் தான் இருக்கோம். இவ்வளோ பெரிய பழத்தை அரிஞ்சு மொத்தமாக வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு பாதி பழத்தை கட் பண்ணி கவர் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பாதி பழத்தை மட்டும் கட் பண்ணி நான், பாப்பா, ஆயா 3 பேருமே சாப்பிட்டோம். குட்டி பொண்ணு கத்தி வச்சுக்கிட்டு நானும் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. அவகிட்ட சமாதானப்படுத்தி அதை வாங்கி வச்சுட்டு அவளை சாப்பாடெல்லாம் ஊட்டி தூங்க வச்சுட்டேன். அவளை தூங்க வச்சா தான் நம்மளால் மற்ற எந்த வேலையுமே என்னால் செய்ய முடியும். அவள் இருந்தால் அவளை வச்சுக்கிட்டு எந்த வேலையுமே செய்யவே முடியாது. அப்படின்றதுனால அவளை தூங்க வச்சுட்டு, அத்தை வந்து ஆயாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாமே எடுத்து இந்த பேஸ்கெட்டில் வச்சுருந்தேன். இந்த பேஸ்கெட்டும் அத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இந்த பேஸ்கெட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. அழகாக ஒயர்லேயே புட்டுக்கூடை மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த வாழைக்காயாக இருந்தது. அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு பழம் மட்டும் அந்த கொடியில் வச்சு ஃப்ரிட்ஜு மேலே தான் வச்சுருந்தேன். ஏன்னா வேணுன்றப்போ ஈஸியாக கிட்ட வச்சு பாப்பாவுக்கு எட்டுற மாதிரிக்கே வச்சோம்னா அவள் எல்லாத்தையுமே எடுத்து வேஸ்ட்டு பண்ணிவிடுவா. அப்படின்றதுனால ஃப்ரிட்ஜுக்கு மேலே தான் வச்சுருந்தேன். அதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்து ரொம்ப பாத்திரம் கழுவுற இடம் வந்து கொஞ்சம் ஈரமாக இருந்ததுனால ரொம்ப கசகசன்னு இருந்தாங்க. பில்லெல்லாம் வந்துட்டு இருந்தது. அதெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதை க்ளீன் பண்ணுறது தான் போயிருந்தேன். பாப்பா தூங்க வச்சுட்டுன்னு நம்மளுக்கு மற்ற வேலையே இருக்காது. அப்படியே ஒரு சில கொஞ்சம் க்ளீனிங் வேலைக்கு முன்னாடி கொஞ்சம் அழகுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டிலேருந்து தனியா விதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை இந்த சின்னதாக அந்த தண்ணி பிடிக்கிற கேன் இருக்குங்கள, அது ஏற்கனவே அறுத்து வச்சுருந்தேன். அதில் கத்தாய செடி வைக்கலான்னு சொல்லிட்டு கத்தாய செடி வேறு ஒரு இதுவில் வச்சுட்டு இருக்குன்றதுனால இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி போட்டு பார்க்கலாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணி அதை வச்சுட்டு இருந்தேன். இங்கே வந்து வெறுகு வர அடுப்புக்கு இல்லை அப்படின்றதுனால அதெல்லாமே எடுத்து போட்டுட்டு இருந்தேன். மெலிசாக்கிற வெறுகு மட்டும் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் கனமாக இருக்கிறதெல்லாம் பொழந்தா தான் அது வைக்க முடியும். எரியும், நல்லா எரியும். நம்ம பெரிய சமையலெல்லாம் செய்யறதில்ல, சின்னதாக தண்ணி மட்டும்தான் காய வைப்போம். அப்படின்றதுனால பெரிய வெறுகெல்லாம் வெட்டி காய வச்சா தான் நல்லா எரியும், சீக்கிரமாகவும் நெருப்பு பற்றும். அப்படின்றதுனால அதில் சின்ன பொருளெல்லாம் எடுத்து போட்டு பெரிய வெறுகெல்லாம் அது மேலே அடுக்கி வச்சுட்டேன். ஏன்னா கீழே அந்த மணத்தக்காளி செடி இருக்குது, அது மேலே அந்த வெறுகு பட்டு அப்படியே கீழவே படிஞ்சிருது. அப்படின்னால அதெல்லாம் எடுத்து போட்டு பில்லெல்லாமே கொத்தி விட்டேன். இதில் வந்து முள்ளங்கி அப்படி இல்லைன்னா மிளகா நாற்று விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொத்தி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நான் கொத்தி முடிச்சுட்டேன். இந்த கரிப்பி வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தால் சரின்னு சொல்லிட்டு அவள் கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இதெல்லாம் செய்யறதுக்குள்ளே கொஞ்சம் பசி எடுத்துக்கிச்சு. மீன் கொஞ்சம் இருந்தது, அது ஏற்கனவே மசாலாலாம் போட்டு வச்சுருந்தேன். அப்படின்றதுனால அதை ஃப்ரை பண்ணி நானும் குட்டி பொண்ணும் சாப்பிட்டுட்டோம். இந்த வீடியோ எடுத்தப்போ வந்து ஒரு 4:30 5 o'clock இருக்கும். இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே அதுக்குள்ளே குட்டி பொண்ணு எழுந்துட்டாங்க. நானும் குட்டி பொண்ணும் சேர்ந்து அதெல்லாம் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு டின்னருக்கு வந்து சிம்பிளாக தான் செஞ்சுருந்தோம். சாதமும் அவரைக்காய் பொரியல் மாதிரி நைட்டு வச்சு காலையில் வச்சு அவரைக்காய் காரக்குழம்பு இருந்தது. அது கூடவே கொஞ்சமாக சாதம் வடிச்சிட்டு சாம்பார் வச்சுட்டு மாவு கொஞ்சம் ஆட்ட வேண்டியது இருந்து அதையுமே ஆட்டி வச்சுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப்